ஹலோ மக்களை, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாறணும் இந்த செங்கலை மாற்றி வச்சது கண்டிப்பாக சூர்யாவோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு சூர்யா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சூர்யாவும் எவ்வளோ சொன்னாலும் நம்ம மாறன் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நமக்கு மாறனுக்கு புரிய ஆரம்பிக்குது, தையல் மிஷினுக்கு பதிலாக செங்கலை விஜி தான் மாற்றி வச்சதுன்னு. அந்த சமயத்தில் நம்ம சூர்யா செமையா மாறங்கிட்ட, உனக்கு மிஷின் தானே வேணும், நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி அந்த விஜயை போய் சரியாக வெளுத்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பேரும் செம மாதம் அவங்கள அடித்து தம்ஸ் அப் பண்ணிவிட்டு அந்த தையல் மிஷின் எல்லாத்தையுமே சேஃபாட்டு அந்த கடைக்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதே சமயத்தில் கடை திறப்பு விழாவும் சிறப்பாக நடக்குது. அந்த மிஷினையும் பரிசாட்டு நல்லபடியாக கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாறனும் ராகவன் கிட்ட பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கடையை பார்த்துக்கன்னு சொன்னால் நீயும் அந்த சூர்யாவும் சேர்ந்து நைட்டு சீட்டு விளையாடிட்டு இருந்திருக்கீங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அந்த சூர்யா தான் எல்லா வேலையும் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு மேலே சந்தேகம் திரும்பிடுது. மாறனும் ஒரு கட்டத்தில் சூர்யாவை எதிர்த்து நிற்கிறாங்க. சூர்யா என்ன சொன்னாலுமே மாறன் கேட்குற மாதிரி இல்லை. டே, நான் ஒன்று உன் கடைக்கு எதுவுமே பண்ணலடா, நான் உன்னை எதிர்த்து நிற்கிறோன்னா நேரடியாகவே நின்றுவேன், இந்த மாதிரி மறைமுகமாக எல்லாம் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவை மாறன்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. வீராவும் நம்ம மாறன்கிட்ட மாறா, நம்மக்கிட்ட வர குறைவான டைம் தான் இருக்குது, இப்போ அந்த தையல் மிஷின் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது, கொஞ்ச நேரத்தில் கஸ்டமர் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த சமயத்தில் நம்ம எங்கே போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க. வீராவும் நம்ம மாறன்கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சமயம் விஜயா இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ சொல்றது சரிதான் வீரா, எதுக்கும் இந்த விஜி வேலையை எப்படியும் முறையடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அடுத்த பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் கடையில் வள்ளியம்மா, ராமச்சந்திரன் எல்லாருமே பயங்கர டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. கடைக்கு கொஞ்சமாட்டம் ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் ராமச்சந்திரனும் சரி, வெளியில் பதட்டத்தை காட்டவே கூடாது, ஏன்னா இன்னைக்கு தான் கடை வேற ஃபர்ஸ்ட் நாளாட்டு திறக்க போகிறோம், இந்த சமயத்தில் நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருந்தோம்னா கஸ்டமரை சரியாக கவனிக்க முடியாது, எதை பற்றியும் பதறவே வேண்டாம், கண்டிப்பாக மாறணும் வீராவும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையை பதட்டப்படாதுங்கன்னு சொல்லிட்டு வள்ளியம்மையை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் கடைக்கு வந்தவங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதோ பரிசு பொருள் எல்லாம் தருவேன்னு சொன்னீங்க, இன்னும் அதை கண்ணில் கூட காட்டாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வள்ளியம்மையும் சரி, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாமே ரெடியாகிட்டு பண்ணிடுவோம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ லேட் படுத்திட்டே இருக்காங்க, போகிற போக்க பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறத நம்ம வள்ளியம்மையும் கவனிச்சிடுறாங்க. ரொம்ப டென்ஷனான நம்ம வள்ளியம்மையும் மாறன்கிட்ட பேசுகிறாங்க. என்ன மாறா, என்ன விஷயம் ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆகியும் நீங்கள் போன பிறவும் எதுவுமே நடக்கலையா, இங்கே வர கஸ்டமர் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ நேரம் ஆகியும் எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு எனக்கு ஏதோ ரொம்பவே டென்ஷனாக இருக்குது மாறா, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் மாறன்கிட்ட சரி நீ எதுவும் பதட்டப்படாத, கொஞ்ச நேரத்தில் எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ராமச்சந்திரனும் வள்ளியம்மையிட்ட கேட்டோன்னே வள்ளியம்மையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தா எப்படியும் மாறன் வந்துடுவான்னு சொல்லி அந்த கஸ்டமர் எல்லாரையுமே சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சூர்யாவும் மாறன் கிட்ட என்ன இப்படியே நின்றுட்டு இருக்க போறியா, உன் கடை திறப்பு விழா நல்லபடியாக நடக்கணும்னா தானே, அப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மாறன் முறைச்சி பார்க்கும்போது சூர்யாவும் என்னை முறைக்கக்கூடிய நேரம் எல்லாம் இது இல்லை, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, கண்டிப்பாக யார் இதை எடுத்துகிட்டு போனாங்களோ அதை நான் கண்டுபிடிச்சி தரேன், என் கூட வான்னு சொல்லி நம்ம சூர்யா மாறனை கூப்பிடும்போது வீராவும் ஆமாம் மாறன், நம்ம கிட்ட டைமே இல்லை, சீக்கிரமா அவங்க கூட போய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கண்மணியை செம அதிரடியா எல்லாத்துக்கும் காரணம் இந்த குமாரா தான் இருக்குமோ, இது விஜயோட அடியாள்கிட்ட எல்லாம் பற்றி விசாரிச்சாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே போய் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மிஷின் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே தெரிய வருது. நம்ம சூர்யாவும் மாறனும் சேர்ந்த மாதிரி செம அதிரடியா அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த மிஷினை எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கடைக்கு ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டு இருந்த விஜயும் எங்கே திறப்பு விழா நல்லபடியாக நடக்க போகுது, அதான் மிஷின் எல்லாமே நம்ம மாற்றி வச்சிட்டோம், அவங்க வேற எல்லாருமே எதிர்பார்த்துட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க பரிசாட்டி இந்த செங்கலை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா இந்த கடை பக்கம் யாருமே வர மாட்டாங்க,
திறப்புழா அன்னைக்கே இப்படி ஏமாத்திட்டங்க. இவங்க எல்லாம் எங்க கடைய நேர்மையா நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த கடை பக்கம் யாருமே போமாட்டாங்க. நம்ம கடை தான் பெருசா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு விஜயும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்பிகாவும் விஜய் கிட்ட வந்து, "என்ன விஜய் அங்கேயே பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க திறப்பு விழா நல்லபடியா நடக்க போகுது. எப்படியும் கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது பாரு. அப்படிப்பட்ட செயலை நான் செய்திருக்கேன்னு" சொல்லிட்டு விஜய் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பதட்டமா இருக்கும்போது கரெக்டாட்டு நம்ம மாறனும் சூர்யாவும் அந்த இடத்துக்கு செம மாசா வராங்க அந்த மிஷினோட. அதை பார்த்த உடனே தான் வள்ளியம்மா ராமச்சந்திரன் எல்லாருக்குமே சந்தோஷம் ஆச்சு. இன்னும் எதுக்கு இதுலயே நின்றுட்டு இருக்கீங்க, அதான் மாறனும் சூர்யாவும் சேர்ந்து நல்லபடியா மிஷினை கொண்டு வந்துட்டாங்களா, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதுவும் அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வராங்க. மதுவும் நம்ம மாறக்கிட்ட வந்து, "மாறா எல்லாமே நல்ல சிறப்பாக நடக்குது இல்லை, இந்த கஸ்டமர்ஸ் யாருமே திரும்பி போகாத மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணும், எப்படி இருந்தாலும் அவங்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும், அதே சமயத்தில் பரிசு பொருள் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மதுவோட அப்பாவும் மாறக்கிட்ட வந்து, "இந்த ஒரு கடையோட நிறுத்திடக்கூடாது, இன்னும் நிறைய கடை ஆரம்பித்து நல்ல லாபம் நமக்கு கிடைக்கணும்" அப்படின்னு சொல்லவும் நம்ம மதுவும், "நீங்கள் எதுவும் கவலைப்படாதுங்கப்பா, கண்டிப்பாக மாறன் இந்த கடையை சிறப்பாகவே கொண்டு போவான், அது மட்டும் இல்லாமல் அவன் கூட பார்ட்னராக இருக்கிறதுல எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராமச்சந்திரனும், "சரி நல்ல நேரம் ஆரம்பிக்க போது, அதுக்கு முன்னாடி கடையை திறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு" சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும், "சரி யாரை வச்சு ரிபனை கட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம மாறனும் கண்டிப்பாக வள்ளியம்மா ராமச்சந்திரன் சேர்ந்த மாதிரி நம்ம மதுவோட அப்பாவும் சேர்ந்து அந்த கடை திறப்பு விழாவை சிறப்பாகவே நடத்துகிறாங்க. ஆப்போசிட்ல இந்த விஜய் பார்க்குறாங்க, "என்னடா இந்த கடை திறப்பு விழா எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு போல, அது எப்படி நடக்கும்னு பார்த்தா செம மாசா நம்ம மாறனும் சூர்யாவும் விஜயை மறைச்சி பார்த்துட்டு, "என்ன விஜய் நீ ஒரு பிளான் போட்டால் அது எல்லாமே நடந்துரும்னு பார்த்தியா, எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் செம மாசம் அதில் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் விஜயும் எங்கே பரிசு பொருள் எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நல்லபடியாட்டு அந்த தையல் மிஷின் எல்லாத்தையுமே நம்ம மாறன் வீரா எல்லாரும் சேர்ந்த மாதிரி பரிசாட்டு கொடுக்குறாங்க. விஜய்க்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். கடை திறப்பு விழாவும் சிறப்பாகவே முடியுது. நம்ம மாறனும் விஜயை பார்த்து, "என்ன விஜய் நீ என்னெல்லாமோ பிளான் பண்ண எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இங்கே நின்று எங்கள் கடையை பார்த்துட்டு இருக்கியா, நீ என்ன பண்ணாலுமே திருந்தவே மாட்டியாடி, எவ்வளோ நாள் தான் எங்கள் கடையே நீ இப்படி நோட்டம் விட்டுட்டு இருப்ப, உனக்குன்னு ஒரு கடையை எங்ககிட்ட இருந்து வாங்கி பறிச்சு வச்சிருக்கல இவ்வளோ பெரிய கடையை, அதை உனக்கு வியாபாரம் ஒழுங்கா பார்க்க தெரியாதா" அப்படின்னு மாறன் செமையாட்டு விஜய் கேள்வி கேட்குறாங்க. விஜய், "என்ன மச்சான் பேசுறீங்க, நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு" சொன்ன உடனே மாறனும், "நடிக்காதடி, உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் இந்த விஷயத்த செய்திருப்பன்னு எனக்கு நல்லா தெரியுது, இதுக்கு தையல் மிஷின் எல்லாம் மாற்றிட்டு செங்கல் எல்லாம் வச்ச, கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் வேலை நீ மட்டும் தான் பார்த்துருப்ப, அது மட்டும் இல்லாமல் இனியும் எங்கள் கடையை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற, இதுக்கு மேலே எங்கள் கடைக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்காத விஜய்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் கொஞ்சம் பதட்டாயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சூர்யாவும் மாறனும் சேர்ந்த மாதிரியே விஜயை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. விஜய் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்களும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மச்சான்னு" சொன்னாலும் நம்ம மாறன் விடுற மாதிரி இல்லை. "எனக்கா இருந்தாலும் இந்த கடையும் உன் கையை விட்டு போகும் பாரு, கூடிய சீக்கிரத்தில் இந்த கடையை விட்டு உன்னை அடிச்சு துரத்துறப்பாரு" அப்படிங்கிற மாதிரி மாறன் செம மாசம் அந்த இடத்துல டயலாக் விடுறாங்கன்னே சொல்லலாம்.